காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் கொலை வழக்கு கைதான 4 இந்தியர்கள் பிணையில் விடுவிப்பு. காலிஸ்தான் விவகாரத்தில் தோற்றுப்போன ஜஸ்டின் ட்ரூடோ. காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் கனடாவில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதற்கு இந்தியாதான் காரணம் என்று அந்த நாட்டின் முன்னாள் பிரதமரும் தற்போதைய இடைக்கால பிரதமருமான ஜஸ்டின் ட்ரூடோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கூறி வந்தார். இது தொடர்பாக இந்தியர்கள் 4 பேரை அந்த நாட்டு போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த 4 பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் இது கனடாவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே இருந்த நட்புறவை காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் பாதிக்கப்பட வைத்தார். இந்த நல்லுறவு கெடுவதற்கு இவர்தான் காரணம் என கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு கனடாவில் இருந்த ஹர்தீப் சிங் கனடாவில் வைத்துக் கொல்லப்பட்டார். இந்த விஷயத்தில் இந்திய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் இன்றி கனடாவின் அப்போதைய பிரதமரும் தற்போதைய இடைக்கால பிரதமருமான ஜஸ்டின் ட்ரூடோ கூறியதே இரு நாட்டு உறவை மிக கடுமையாக பாதித்தது. இதற்கிடையே இந்த வழக்கில் தற்போதைய புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஹர்தீப் சிங் கொலை வழக்கு தொடர்பாக கனடாவில் இருந்த 4 இந்திய குடிமகன்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு கனடா நீதிமன்றம் தற்பொழுது ஜாமீன் வழங்கியிருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்ட கரண் விரார், அமன்தீப் சிங், கமல்பிரீத் சிங் மற்றும் கரண்பிரீத் சிங் ஆகிய 4 பேரும் தற்போது கனடா சிறையில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை பிரிட்டிஷ் கொலம்பியா உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் இதன் அடுத்த விசாரணை பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஹர்தீப் சிங் கொலை வழக்கு தொடர்பாக கடந்த மே மாதம் கனடாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த 4 இந்தியர்களை அந்த நாட்டு போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் இவர்களுக்கு ஹர்தீப் சிங் கொலையில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் வழக்கின் விசாரணைகளின் போது அரசு தரப்பு சாட்சியங்களை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் உண்மையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில்தான் கைது செய்யப்பட்ட 4 பேரும் தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுவதைப் போல இந்தியா மீது பல காட்டமான கருத்துக்களை இடைக்கால பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார். ஆனால் தற்போது வழக்கு விசாரணை மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் கனடாவின் எந்த ஒரு போதிய ஆதாரமும் இல்லை என்பதையே காட்டுவதாக இருக்கிறது. ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்த தொடங்கியது முதலே இந்தியா அதை திட்டவட்டமாக மறுத்து வந்தது. இதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் இந்தியா கூறியிருந்த நிலையில் ஆதாரம் இல்லாமல் கனடா திணறியதன் விளைவு 4 பேரும் தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.